தமிழ் மக்களுக்கு வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது குறித்து நான் நிறைய பேசியிருக்க மாட்டேன். இன்னும் சொல்லணும்னாக்கா பார்த்தீங்கன்னா, தேமுதிக அதிமுக கூட்டணியுடன் அது இருக்க போகுதா? இல்ல அவங்க வந்து திமுக கூட்டணியின் போறாங்களா? இல்ல அவங்க தாவேகாவுடன் போறாங்களா? அப்படின்ற எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா, அதிகமா நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா கூட்டணி அப்படின்றது அந்தந்த அரசியல் கட்சிகள் அவங்கவங்க முடிவு செய்யக்கூடியது. அதாவது பாஜக, காங்கிரஸோட கூட்டணி இருக்காது. திமுக, அதிமுகவோட கூட்டணி வைக்காது. மற்றபடி மற்ற எல்லா கட்சிகளும், எல்லா கட்சிகளுடனும் கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படின்ற ஒரு சூழல்ல தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்றதுனால, நாம இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும்னு நம்ம இறுதியா சொல்ல முடியாது, உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எதை நோக்கி போகின்றன அப்படின்றத நம்மால சொல்ல முடியும். இதுல நெறைய நீங்க பார்த்தீங்கன்னா 4 மாசம் முன்னாடியே, எனக்கு தெரிந்து ஒரு 3, 4 மாசம் முன்னாடியே நம்ம சவுக்கு சங்கர் வந்து சொல்லியிருப்பாரு. 28 தொகுதிகள் வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. திமுக கூட்டணியில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னி வரைக்கும் அது நடந்திருக்கான்னா இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, போன வாரம் விகடன்ல போடுறான். சோனியா காந்தி மிரட்டி விட்டார். சோனியா காந்தி மிரட்டியதன் காரணமாக காங்கிரஸ் எல்லாரும் வந்து ஆகிவிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னன்னா, காங்கிரஸ் இதுவரையில் அவங்களுடைய இறுதி முடிவை கொடுக்கவில்லை. இறுதி முடிவை சொல்லவில்லை. இப்ப கிரீஷ் ஷோடங்கர் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பேட்டி குடுக்குறாரு. ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி குடுக்குறாரு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இத பத்தி நான் ஏற்கனவே ஒரு காணொளியிலும் பேசியிருக்கேன். அதுல மிக தெளிவாக நாங்கள் கேட்ட தொகுதிகளை அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் நமக்கு ஏற்புடையதாக இல்லை. அதாவது 25 தொகுதிகள்னு அவங்க குடுக்குறாங்க இல்லையா? இது ஏற்புடையதாக இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. அப்போ இந்த மாதிரியான சூழல்ல காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கப் போகிறது? திமுக ஏன் 25ற்கு மேல் செல்ல மறுக்கிறது? அப்படின்றதை வைத்து விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். ஒரு ஊடகமும் இத விவாதம் நடத்தல. இதை விட முக்கியமா என்ன தெரியுமா? அந்த அம்மா வந்து கடைசியா அண்ணா அறிவாலயத்துல வந்து நின்னுகிட்டு ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செஷன்ல வந்து ஃபோட்டோ குடுத்துட்டு, "கூட்டணி நாங்கள் இறுதி செய்து விட்டோம்" அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டு போனதோட சரி. அது எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரிந்து பிப்ரவரி 17 நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த அசெம்பிளி செஷன் ஆரம்பிக்கிற அந்த நாள் நடந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதோட சரி. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தேமுதிக தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம். அங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பரிப்போட அவங்க பேசுவாங்க. நாங்கள் பேரம் பேசக்கூடாதா? நாங்கள் இவர்களுடனும், அவர்களுடன் பேசக்கூடாதா? நாங்கள் இல்லாமல் யாராவது ஒருவர் ஆட்சி அமைத்து விட முடியுமா? இப்படியெல்லாம் பேசிய பிரேமலதா வீராவேசமாக பேசிய பிரேமலதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆள காணோம். 17ஆம் தேதிக்கோ இன்னி வரைக்கும் ஆள காணோங்க. வெளிலயே வரலங்க. அப்ப என்ன தனக்கு தேவையானது முடிந்து விட்டது. இதுக்கு மேல நம்ம கவலைப்பட வேண்டாம். எவன் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு நெனச்சுட்டாங்களா அப்படின்ட்டு. அப்படியே நீங்க இந்த பக்கம் பாருங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், துவக்கத்திலிருந்தே அவர் ஆரம்பிச்சார். கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டு, அதில வந்து அவர் வந்து உடன்படிக்கை ஏற்பட்டு, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில அதிமுகவுடன் தான் கூட்டணி என்று சொன்ன நாளிலிருந்து இன்னி வரைக்கும் அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். திமுகவை சாடி வருகிறார். அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி வருகிறார். அதே மாதிரி டிடிவி தினகரன். அவர் எப்பொழுது இந்த கூட்டணியில் சேர்ந்தாரோ, அப்பொழுதிலிருந்து இன்று வரையில் தொடர்ந்து பேசி வருகிறார். இப்படி யாராவது திமுக கூட்டணிக்கு ஆதரவா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறாங்கன்னான்னு யாரும் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பாஜக எதிர்ப்பு. அதனால் நாங்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றது தான். அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படின்றத தேசிய அளவுல கடுமையாக முன்னெடுக்கக்கூடிய ஒரே கட்சி என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பங்கை கேட்காமல் விடுமா என்றால் விடாது. அது விடவில்லை அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா, இன்னி வரைக்கும் 40 தொகுதிகள் 40 தொகுதிகள் குடுத்தா நம்ம பேசுவோம். நீங்க 41 குடுத்தீங்களா? 41, 42 குடுத்தாங்க. 2016 தேர்தல்ல. அதையே திரும்பி குடுத்தா தான் நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கின்றன என்றால், அண்ணா அறிவாலயத்துல காங்கிரஸ் கிரீஷ் ஷோடங்கர் உட்பட அவங்க பேச போனபொழுது, அவங்க குடுத்துருக்காங்க. அவங்களுடைய குழு வந்து குடுத்துருக்காங்க. 41ன்னு சிரிச்சுட்டாராம். யாரு? நம்ம டிஆர் பாலு. எதார்த்தத்துக்கு வாங்க அதெல்லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நக்கல் நையாண்டி செய்திருக்கிறார்கள். அதே அண்ணா அறிவாலயத்துல, மேல் மாடத்துல ரெய்டு நடந்து, கீழ் மாடத்துல இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பயந்துகிட்டே நடத்திய வரலாறெல்லாம் இருக்கு. இது காங்கிரஸுக்கு தெரியாதா? நீ 75 ஆண்டு கால கட்சி என்றால், அவன் 125 ஆண்டுலேருந்து 130 ஆண்டு கால கட்சி. அவனுக்கு தெரியாதா? உன்ன எப்படி கொண்டு வரணும், வழிக்கு கொண்டு வரணுன்ட்டு.
அப்போது அவங்க தேசிய அளவில் கடைபிடிக்கக்கூடிய எண்ண ஓட்டத்தை தான் இங்கேயும் கடைபிடிப்பார்கள். அவன் தேஜஸ்வி யாதவுக்கே பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தடிச்சான். மகாராஷ்டிராலையும் அதே மாரி தான் இழுத்தடிச்சாங்க. ஏன் மும்பையில பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மும்பை தேர்தல் அந்த கார்ப்பரேஷன் தேர்தல்ல அவங்க தனியா போட்டியிட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனால் போட்டியிட்டார்கள். போட்டியிட்டு என்ன பண்ணான்? அவன் 26 இடங்களை பிடித்தான். யாரு? காங்கிரஸ். உத்தவ் தாக்கரே. அந்த தாக்கரே குடும்பத்திடம் இருந்த அந்த மும்பை கார்ப்பரேஷன் என்பது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் கைகளிலிருந்து நழுவி போனது. மும்பை கார்ப்பரேஷன் என்பது என்ன தெரியுமா? அது ஒரு அட்சய பாத்திரம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 76,000 கோடி ஆண்டு பட்ஜெட் கொண்ட ஒரு மும்பை கார்ப்பரேஷன் முதல் முறையாக தாக்கரே குடும்பத்திலிருந்து 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் கைவிட்டு போனது. போகட்டும்ன்ற முடிவை தான் காங்கிரஸ் எடுக்கிறான். ஏன்னா, நீங்கெல்லாம் பேரம் பேசுற அளவுல இருக்கக்கூடாது என்பதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடு. அதையே தான் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலும் எடுக்கப் போகிறார்கள். அவர்களை பொறுத்தவரைக்கும் என்னால தான் நீ ஆட்சியில உட்காந்துருக்க. நான் இல்லைனா நீ ஆட்சியில உட்காந்துருக்க முடியுமா? சரிப்பா, நீ சொல்ற மாரி எனக்கு ஆட்களே இல்லை. எனக்கு பெரிய செல்வாக்கு இல்லைன்னு வச்சுப்போமே. நீ ஜெயிச்சதே எப்படி? 2021ல 13 கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு நீ ஜெயிச்சதே எப்படி? நீ ஜெயிச்சதே அந்த 4% டிஃபரன்ஸ்ல தான். அந்த 4% எங்களோடதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதான் திருச்சி வேலுச்சாமியும் சொல்றாரு. பல நாட்களாக சொல்லி வருகிறார். இப்ப திமுக இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நாம வந்து இந்த 13 கட்சி கூட்டணி என்பதனை 21 கட்சி கூட்டணியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக கமலஹாசன்லேருந்து ஆரம்பித்து பிரேமலதா விஜயகாந்த் வரைக்கும் எல்லோரையும் சேர்த்து வருகிறார்கள். அறிவாலயத்து பக்கம் தண்ணி கேன் போட வந்தால் கூட அவனையும் தூக்கிட்டு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் சேர்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கொடுத்ததை வாங்கி கொண்டு செல்லக்கூடிய நிலையில் காங்கிரஸ் இல்லை, அதை செய்ய போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கேட்குறது என்னன்னா, பிப்ரவரி 21 கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. யாரு? திமுகவால் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம இருக்கிறது என்ன? மார்ச் 2 சரியா? ஒவ்வொரு கட்சியா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த ஒவ்வொரு கட்சியா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களே தவிர்த்து, அதில் இறுதி எண்ணிக்கை என்பது முடிவாகப்பட்டதா? இல்லை முடிவு செய்யப்பட்டதா என்றால் இல்லை. யாருமே வெளியில வந்து நாங்கள் இறுதி முடிவு செய்யப்பட்டு விட்டது. இதான் எங்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. உதாரணத்திற்கு வைகோவிடம் பேசினார்கள். வைகோ வெளில வந்தார், நாங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தினோம். நீங்க தான் சுமூகமா இருக்கீங்களே. 2019லிருந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக நீங்கள் சுமூகமாக தானே இருக்கிறீர்கள். அதேபோல திருமாவளவன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் நீங்கள் சுமூகமாக தானே இருக்கிறீர்கள். இன்னைக்கு திருமாவளவன் அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வெளியில வந்து திருமாவளவன் சொல்கிறார், நாங்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து விட்டால் எண்ணிக்கையை சொல்ல வேண்டியதானே. எண்ணிக்கையை ஏன் திருமாவளவனால் சொல்ல முடியலைன்னா, ஒரே காரணம் காங்கிரஸ் முடிவு செய்யாமல் மற்றவர்களுக்கு அந்த அந்த இடஒதுக்கீடு, அதாவது இந்த இத்தனை இடங்கள், இத்தனை தொகுதிகள் என்பதனை ஒதுக்க முடியாத ஒரு நிலையில திமுக இருக்கிறது. இவங்க சொல்றாங்க, அதிமுக பாஜகவின் அடிமையாக இருக்கிறது. உண்மையிலே என்னன்னா, காங்கிரஸிடம் அடிமையாக இருக்கிறது திமுக. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, வெளியில சொல்லவும் முடியல அப்படின்ற நிலை தான். நீங்க யோசிச்சு பாருங்க. கிரீஷ் சுடங்கருடைய ஒவ்வொரு பேட்டியும் நீங்க எடுத்து பாருங்க. சிலப்பெருந்தையை நீங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க. ஆஸ்தான அல்லக்கை மட்டும் கிடையாது. இப்போ இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னாக்கா, அரசவை புலவர் போல அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவரை விட்டுருங்க. நாம காங்கிரஸோட தலைவர்கள் பேசக்கூடியது, உண்மையான தலைவர்கள் பேசக்கூடியதை நம்ம கருத்தில் எடுத்துப்போம். காங்கிரஸோட தலைவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் விஜயை ஒரு சக்தியாக பார்க்கிறோம், அவருக்கு செல்வாக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விஜய் திமுகவை பார்த்து தீய சக்தி என்று சொல்கிறாரோ, எந்த விஜய் திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்கிறாரோ, எந்த விஜய் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறாரோ, அவரை செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக காங்கிரஸ் பார்க்கிறது என்று காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தவாறே சொல்கிறது என்றால், மானம், வெக்கம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தால் திமுக காரன் இதை அனுமதிப்பானா? திமுக காரனுக்கு இது எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. இவன் மற்றவனை பார்த்து அடிமைன்னு சொல்றதுக்கு எனக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னா இல்லை. தொடர்ந்து காங்கிரஸ் இதை பதிவு செய்தே வருகிறது. ஏன் இதை பதிவு செய்து வருகிறது? அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இல்லை என்றால் அவர்கள் விஜயை நோக்கி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்போ விருப்பப்பட்டா நீங்க போங்க அப்படின்னு ஒரு அறிக்கையாவது விடுவதற்கு தெம்பும் திராணியும்
இன்னும் சொல்லணும்னாக்க எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு இல்லையா ஸ்டாலினை பார்த்து, உனக்கு தில்லு திராணி இருக்கான்ட்டு. உனக்கு தெம்பு திராணி தில்லு இருந்தா நீ சொல்ல வேண்டியதானே காங்கிரஸை பார்த்து. இப்போ 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி அத்தனை கூட்டணி தலைவர்களும் வந்து மேடை ஏறப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது திமுக மேடை ஏறப் போகிறார்கள். அந்த திருச்சியில அந்த மேடையில அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்கப் போகிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையில, இன்னைக்கு மார்ச் 2 இன்னி வரைக்கும் எண்ணிக்கைகள் முடிவாகப்படவில்லை. இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கின்றன. சொல்லப்போனால் மார்ச் 7ஆம் தேதி முடிவு செய்யப்பட வேண்டும். அப்பதான் எல்லா கூட்டணி கட்சிகளும் மேடை ஏற முடியும். ஆனால் அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியலையே. காங்கிரஸ் தரப்புல கேட்டீங்கன்னாக்கா, எங்க திமுக எங்கள்ட்ட வந்து பேசலங்க. நாங்க சொல்லிட்டோம். 25 நாங்க ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு 2 ராஜ்யசபா சீட்டு வேணும். அது மட்டும் இல்லாம 40 தொகுதிகள் வேண்டும் என்பதுன்னு எங்களுடைய கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம். அவங்க ஏதாவது ஒண்ணு ஒரு நடுவுல வருவாங்க. அதாவது 40 என்பது 35 வரைக்கும் வந்தா நாங்க யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் 25க்கு மேலேயே நாங்க போக முடியாதுன்னு சொல்லும்பொழுது, நாங்க என்ன சொல்ல முடியும்? எங்களுக்கு திமுக எதுவுமே சொல்லவில்லைன்னு சொல்றாங்க. திமுக தரப்புல கேட்டா, நாங்கள் எங்களுடைய தரப்புல சொல்லிட்டோம். இனிமே அவங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தான் சொல்லிட்டாங்களே, எங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு. 25 என்று நீங்கள் சொல்வது ஏற்புடையது இல்லை அப்படின்னு அவங்க தான் சொல்லிட்டாங்களே. இதில நீங்க புரிந்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஊடகங்களை வைத்து இவங்க வந்து உருட்டுறாங்க. என்னன்னா, 28 தொகுதிகளுக்கு ஒத்துக்கொள்ளும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 28 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ளும் என்றால், அது வெறும் ஒரு ஃபோன் கால்ல முடிஞ்சிருமே. ராகுல் காந்தி ஒரு ஃபோன் பண்ண போறாரு நம்ம ஸ்டாலினுக்கு. இல்ல ஸ்டாலின் ஒரு ஃபோன் பண்ண போறாரு ராகுல் காந்திக்கு. பேசி பாருங்க, நாங்க 25 சொல்றோங்க. நீங்க 40 கேட்குறீங்க. அதெல்லாம் முடியாதுங்க. 28ல முடிச்சுக்கலாங்க. இதெல்லாம் இழுத்து எல்லாம் பேசாதீங்க. இல்ல நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். பாருங்க தொண்டர்கள் மத்தியில வந்து ஏற்கனவே பிரச்சனை ஏற்படுது. 2011ல நாங்க வந்து எங்கள்ட்ட இப்படி தான் அடிச்சு பிடிங்கி நீங்க 63 தொகுதி வாங்கினீங்க. 63 தொகுதியில 5 தொகுதி தான் ஜெயிச்சீங்க. ஏன்? அதே 2021ல பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள்ட்டேருந்து 25 தொகுதிகள் வாங்கிட்டு, நீங்க 18 தொகுதியில ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா, அப்போ எங்களுடைய தொண்டர்கள் இணக்கமா உங்களோட இருந்தாங்க. இப்ப இணக்கம் போயிடுச்சு. மாணிக்கம் தாகூர்லேருந்து ஆரம்பிச்சு, பிரவீன் சக்கரவர்த்திலேருந்து ஆரம்பிச்சு, காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே எங்களுக்கு எதிரா பேசுறாங்கன்னும்போது, அவன் எப்படி வேலை செய்வான்? அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். ஏன் ராகுல் காந்தியோட இறங்கி வந்து பேசியிருக்கலாம். பாருங்க மாநிலங்களவையை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. அப்படின்னு இருக்கும் பொழுது, நீங்க வந்து புரிந்து கொண்டு நாங்களும் இறங்கி வரோம், நீங்களும் இறங்கி வாங்கன்னு சொல்லி ஃபோன்லேயே பேசி முடிச்சிருக்கலாமே. ஆனால் அதற்கான ஸ்கோப்பே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இந்த நிலை போயிருக்கு. அப்போ காங்கிரஸ் உண்மையிலேயே பிரச்சனை கொடுத்துக் கொண்டிருக்கிறதா என்றால் ஆமாம். அதற்கு மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல் திமுக இருக்கிறது என்றால் அதுவும் ஆமாம். அதிலிருந்து திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக பக்கம் தாவிக் கொண்டு அதிமுக அடிமையாக இருக்கிறது. பிரதமர் வந்தார். அவர் வந்து என்டிஏ என்று சொன்னார். அதிமுக என்று சொல்லவில்லை. இப்படிலாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, உன் கூட்டணியில ஒரு முடிவுக்கு வர முடியல. இத்தனை ஆண்டுகள் கூடவே சுத்திய செவ்வாழைன்ற மாரி அந்த செவ்வாழைகள்லாம் உங்களோடயே சுத்தினாலும் கூட அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்னைக்கு கூட சொல்றேன் நான். பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்த்து, இவங்க கூட்டணியில இத்தனை கட்சிகள் இருப்பதற்கான ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்றால் இல்லை. இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும். அதனால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோமா என்று சொல்கிறார்களா என்றால் இல்லை. மாறாக அப்படியே எதிர்த்தரப்புல பாருங்க. தினகரன் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும். அதனால் அந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அதனால் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அவர் முதலமைச்சராக வேண்டும். அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்கிறார். இப்படி அத்தனை தலைவர்களும் சொல்கிறார்கள். ஜி.கே. வாசன்லேருந்து ஆரம்பித்து ஜான் பாண்டியன்லேருந்து ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் சொல்கிறார்கள். அது மாதிரி இங்கே சொல்ல முடிகிறதா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்கிறார்களா? ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்காகத்தான் நாங்கள் உழைக்கிறோம் என்று சொல்கிறார்களா? குறைந்தபட்சம் திருமாவளவன் சொல்வாரா? வைகோ சொல்கிறாரா? யாருமே சொல்லலை. இவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம் தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் கூட இல்லாதவர்களை கூட்டணியில் வச்சுட்டு நீ என்ன பிடுங்க போற? இதுதான் இப்போ இங்க திமுகவுடைய கூட்டணி நிலைமை. ஆனால் இதை எந்த மீடியாவும் பேசாது. மாறாக உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை வைத்துக்கொண்டு
அவர்கள் உருட்டி கொண்டிருப்பார்கள். அப்ப நாம கேட்கறது என்னன்னா, 21ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 11 நாட்கள் நீங்க உட்காந்து பேசுறேன், பேசுறேன்றீங்களே, என்னதான் பேசுவீங்க? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக உங்களோட பயணிக்கக்கூடியவர்களுடன், இணைந்தே பயணிக்கக்கூடியவர்களுடன், ஸ்டாலின் ஒண்ணுக்கு போனா கூட, கூடவே எல்லாரையும் கூட்டு போகக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு சூழல்ல, தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆனாலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னி வரைக்கும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மார்ச் 2 நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் உடன்படிக்கை ஏற்படவில்லை. காங்கிரசுடன் உடன்படிக்கை ஏற்படாமல் மற்றவர்களுடன் உடன்படிக்கை ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இல்லை. அப்ப அது என்றைக்கு ஏற்படும் அப்படின்னா, இந்த 5 நாள்ல இவங்களுடைய கூட்டு வெளிப்பட்டு விடும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.